ரஷ்யா தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு எதிராக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வியூகத்தில் ஒரு காணொலி பார்த்துட்டோம், பொக்கிஷத்தில் 2 காணொலிகள் பார்த்துட்டோம். அப்படின்னா இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் ஒரு கோரிக்கையை வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த யுத்தத்தில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுவது 1000 தினங்களை கடந்தும் ரஷ்யா இதுவரையிலும் எந்த வெற்றியும் பதிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ரஷ்யாவை ப்ரொவோக் பண்ணியிருக்காங்களே, அது என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஜெர்மனி யுத்தத்துக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகுங்கப்பா அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்களாமே, அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதுதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கக்கூடிய இந்த யுத்தம் கண்டிப்பாக இனிமே தான் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கார். இன்னும் 2 மாதங்களுக்கு ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது பீக்கில் இருக்க போகுது. அந்த நேரத்தில் நமக்கான உதவிகள் கிடைப்பதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாமே இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் செய்து வருகிறார். எலெக்ஷனை பற்றி யாரும் பேசக்கூடாது, எனர்ஜியை பற்றி யாரும் பேசக்கூடாது, மணியை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக அவருடைய 10 புள்ளிகளை உங்கள் முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நேராக டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம், சார் நீங்கள் அடுத்தது அதிபராக மாறுவீங்கல்ல, இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா தொடர்ச்சியாக அவங்களுடைய யுத்தம் செய்வதற்கு காரணமே ஆயில் தான். அப்படிப்பட்ட ஆயில் ப்ரைஸை நீங்கள் வந்த உடனே குறைச்சிருங்க. கம்மி பண்ணிட்டீங்கன்னா ரஷ்யாவுக்கு அது பெரிய இடியாக மாறும். அந்த இடியிலிருந்து ரஷ்யா காப்பாற்றிக்கிறதுக்கு ரஷ்யா வேறு வழியே இல்லாமல் நம்மகிட்ட பீஸ் டீலுக்கு வந்துடுவாங்க. இதை தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சுருக்கார். ஏன்பா செலன்ஸ்கி அவர்களே, இந்த கோரிக்கையை உன்னுடைய பாஸ் பைடன் அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா, பைடன் அவர்கள் ஆயில் ப்ரைஸை கம்மி பண்ணியிருந்தாருன்னா எப்போவே இந்த யுத்தம் முடிஞ்சிருக்கும் நீ சொல்கிற அந்த லாஜிக்கின் அடிப்படையில். இப்படி ரஷ்யாவினுடைய ஆயில் ப்ரைஸ் கம்மி ஆகிறதுனால யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய நஷ்டம் ரஷ்யாவுக்கு, இல்லாட்டி ஒபெக் ப்ளஸ் நாடுகளுக்கு. ஏன்னா ஒபெக் நாடுகளுக்கு இது பெரிய பிரச்சனையாக மாறாது, ஒபெக் ப்ளஸ் நாடுகளுக்கு இது பிரச்சனையாக மாறும். ஆயில் ப்ரைஸ் கம்மியாயிருச்சுன்னா ஒபெக் ப்ளஸ் நாடுகள் அவங்களுடைய ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுவாங்க. அவங்களுடைய ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும்போது கண்டிப்பாக அதற்கான லாபமும் அவங்களுக்கு கம்மியாக மாறும். ஆனால் ஒபெக் நாடுகளோ இல்லாட்டி அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறும். ஏன்னா ரஷ்யா கம்மி பண்ண இந்த ஆயிலை பிற நாடுகள் வாங்குறதுக்கு இன்னொரு மார்க்கெட் தேவை. அந்த மார்க்கெட்டாக யாரை பார்ப்பாங்க? அமெரிக்காவை தான் பார்ப்பாங்க. எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவுக்கு இது லாபம் தான். ட்ரம்ப் அவர்களே, நீங்கள் என்ன செஞ்சிருங்க, பேசாமல் ஆயில் ப்ரைஸை கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னதை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்பார்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே உங்களுடைய கருத்தாக பதிவு செஞ்சுக்கோங்க. இப்போ என்ன நடந்துச்சு? லாங் ரேஞ்ச் வெப்பனா ATACMS யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ம் ஷேடோ கர்ஸ்க் பகுதியில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய தூதரகம் எல்லாமே மூடப்படுகிறது. அமெரிக்காவாக இருக்கட்டும், கிரீக்காக இருக்கட்டும், இன்னும் சில முக்கியமான மேற்கத்திய நாடுகளுடைய தூதரகம் எல்லாமே தற்காலிகமாக மூடப்பட்டு விட்டது அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட விட்டுட்டாங்க. ஸோ தூதரகங்கள் மூடப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உக்ரைனுடைய அதிபர் அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவினுடைய 275 மில்லியன் அமெரிக்க டாலர் அந்த உதவி எங்களுக்கு பேருதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நன்றியை தெரிவித்திருக்கிறார். ஸோ அந்த உதவியில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா? அம்யூனேஷன்ஸ் ஃபார் ஹைமார்ஸ், ஆர்ட்டிலரி அம்யூனேஷன்ஸ், மோர்டார் ரவுண்ட்ஸ், அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டம், அடுத்ததாக டியூப் லான்ச்ட் ஆப்டிக்கலி ட்ராக்டு வயர்ட் கைடட் மிசைல், ஆன்டி ஆர்மர் சிஸ்டம், ஸ்மால் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன்ஸ், அடுத்ததாக இருக்கக்கூடியது கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியாலஜிக்கல் அண்ட் நியூக்ளியர் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், ஆன்சிலரி எக்யூப்மெண்ட்ஸ், சர்வீசஸ், ட்ரைனிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லி தான் இந்த 275 மில்லியன் அமெரிக்க டாலருக்கான கணக்கு அப்படிங்கிறது இப்போது உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உதவியை வைத்து அடுத்ததாக உக்ரைன் இன்னொரு பெரிய தாக்குதலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் அடுத்த ஒரு மாதத்துக்கு தேவையான அம்யூனேஷன்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இதில் லாய்டு ஆஸ்டின் அவர்கள் வரார். யார்? நம்ம அமெரிக்காவினுடைய லாய்டு ஆஸ்டின் வராரு. 1000 நாட்களை கடந்து ரஷ்யா இதுவரையிலும் ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறார் லாய்டு ஆஸ்டின் அவர்கள். ஆனால் அதே லாய்டு ஆஸ்டின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போவும் உக்ரைனை தனியாக விட்டால் தோற்றுருவாங்க. ஸோ உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை இன்னும் நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் 1000 தினங்கள் வந்தாலும் சரி நம்முடைய உதவிகள் உக்ரைனுக்கு வேணும் அப்படிங்கிறார். என்னையா ஒரு மனுஷன் ஒரே மாதிரி பேசுங்க. ஒரு பக்கம் ரஷ்யா ஜெயிக்கவே இல்லை, 1% கூட ஜெயிக்கல அப்படின்னு சொல்கிற மனுஷன் நாம் உதவி செய்யலைன்னா உக்ரைன் தோற்றுவிடும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன யாருக்கும் புரியலை. அடுத்ததா இதே லாய்டு ஆஸ்டின் அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆன்டி பர்சனல் மைன்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் தூவப்படும் அப்படிங்கிறது தான். மனிதர்களை நடக்க விடாமல் செய்வதற்கான கன்னி வெடிகள் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கன்னி வெடிகளாக அங்கே கொடுக்கப்படும், உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலை லாய்டு ஆஸ்டின் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கார்.
இதனால் என்ன வைக்க அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் 2 மாதங்களில் எந்த அளவுக்கு இடத்தை பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இடத்தை பிடிப்பதற்கு ரஷ்யா முயற்சி பண்ணுவாங்க. இடத்தை பிடிப்பதுனா என்ன? கண்டிப்பாக அங்கே ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பேண்ட் ஆகணும். முன் வரிசையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் எவ்வளவு தூரம் முன்னாடி போகிறாங்களோ, உக்ரைனுக்குள்ளே போகிறாங்களோ, என்னைக்காவது ஒரு நாள் அமைதி பேச்சுவார்த்தை வரும்போது அந்த இடம் வரை அது ரஷ்யாவுக்கானது அப்படின்னு சொல்லி முடிச்சு வைப்பாங்கல்ல. அப்போ ஃப்ரண்ட் லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ரஷ்யா முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரண்ட் லைனுடைய ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணணும். எப்படி டிக்ரீஸ் பண்ண முடியும்? ஃபுல்லாக கண்ணி வெடிகளை போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட் லைன் முன் வரிசை வீரர்களாக அங்கே போக முடியுமா? முடியாது. கண்ணி வெடிகள் இருக்கும். ஸோ பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக மாறும். அப்போ இந்த கண்ணி வெடிகளை எடுக்கக்கூடிய ஒரு படை ஃபஸ்ட்டில் போகணும். கண்ணி வெடிகளெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த செய்தி வெளியில் வரணும். அதன் பிறகு இராணுவ வீரர்கள் அவங்களுடைய ஃப்ரண்ட் லைனை எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்படி ரஷ்யாவினுடைய ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத அமெரிக்கா கண்ணும் கருத்தும், அதுவும் ஜோ பைடன் அவர்களுடைய லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் கண்ணும் கருத்துமா பக்காவாக பிளான் போட்டு இந்த ஆன்டி பர்சனல் மைண்ட்ஸ் அப்படிங்கிறத ஸ்ப்ரெட் பண்ண போகிறாராம். இது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு இது ஒரு பெருத்த பின்னடைவாக இருக்கும். ஜெர்மனியில் இப்போ புதுசாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா, ஜெர்மனி ஃபின்லாண்டினுடைய இன்டர்நெட் கேபிள் அப்படிங்கிறது ஏதோ விதமான ஒரு டியர் நடந்து அங்கே கம்யூனிகேஷன் இல்லாமல் போகுது. அப்போ இதற்கு காரணம் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லி அவங்க கை காண்பிக்கிறாங்க ஜெர்மனி. ஆனால் அதே ஜெர்மனியில் எப்போ நம்ம யுத்தத்துக்கு தயாராக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நமக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே யுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா கம்பெனிஸும் சீக்கிரமாக யுத்தத்துக்கு தயாராகுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ வேர்ல்டு வார் 3க்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டோமா அப்படிங்கிற ஒரு தாட் வருது இல்லை. ஏன்னா ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் நடத்தின இந்த தாக்குதல், அடுத்த இந்த லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் அப்படிங்கிறதுக்கான இம்பேக்ட், இது எல்லாம் தான் இந்த ஒரு பதட்டத்துக்கான காரணம். ஒருவேளை 2 நாட்களில் இந்த பதட்டம் எல்லாமே முடிஞ்சிடும். பட் ரொம்ப சிவியரான ஸ்டெப்ஸை தான் உலக நாடுகள் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. அவ்வளோதான். ரஷ்யா மற்றும் அமெரிக்காவினுடைய ஹாட்லைன், இப்போ இந்த ஹாட்லைன் ஒர்க் ஆகுது. 1963 இந்த கியூபா மிசைல் கிரைசிஸ் அப்படிங்கிறதுலாம் நடந்துச்சு பார்த்தீங்களா? இதை பற்றிலாம் தமிழ் பட்சத்தில் வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். கியூபா தமிழ் பட்சம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டிபி டூப்ஸ் உங்களால் அந்த வீடியோலாம் பார்க்க முடியும். அப்போ இந்த கியூபா மிசைல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது 2 பேருமே பேசிக்கொள்வதற்காக ஒரு ஹாட்லைன் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அந்த ஹாட்லைனில் ஏதாவது பிரச்சனைனா பேசிக்கொள்வார்கள். பட் இப்போ அந்த ஹாட்லைன் ஒர்க்கிங்காக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ரஷ்யா கொடுத்துருக்காங்க, இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி. அப்போ ஹாட்லைன் நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னா, நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவை தடுப்பதற்கான சக்தி ஒரு ஹாட்லைனில் வந்தாலும் அது அமெரிக்காவால் முடியாது. அப்படி ஒரு ஹாட்லைனே நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி தான் ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அமெரிக்காவுக்கு எதிராக, உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா எடுக்கக்கூடிய முடிவுகள் தொடர்ச்சியான ஒரு முடிவாக இருக்கும். அதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருப்பது இங்கே கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியது தான். அடுத்ததாக கிட்டத்தட்ட 14,000க்கும் அதிகமான வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் இப்போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்கிறார்கள். அதில் 11,000 பேரை எங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியுது. இன்னும் 3,000 பேர் எப்படி இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க தென்கொரியா. ஸோ தென்கொரியாவினுடைய எஸ்டிமேஷன் படி 14,000 இராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத விட இன்னும் பல ஆயிரம் மனிதர்கள் ரெடியாக இருக்காங்க ரஷ்யாவுக்கு உதவுறதுக்கு அப்படிங்கிற தகவலையும் தென்கொரிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத இப்போ உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தும் போது ஐசிபிஎம்மை ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. சாத்தான் 2ஐ களமிறக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அது கூடவே ரஷ்யாவுக்கு ரொம்ப முக்கியமான படைபலமாக கருதப்படக்கூடிய இந்த நியூக்ளியர் டாக்டரின் அப்படிங்கிறத வச்சு உலக நாடுகளை மிரட்டுவதற்கும் புட்டின் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஸோ அடுத்தடுத்தா ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது நீங்கி கொண்டு இருக்கிறது. அதை பற்றி தொடர்ச்சியான அப்டேட்டுக்கு வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நண்பர்களிடமும் இதை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.